It is with great pleasure and honor that I invite our distinguished guest, Mrs. Kavita Javagam ma'am, to address us today. She is not just a celebrated public speaker, but also someone whose words have the power to inspire, guide and motivate. சிறப்பு விருந்தினர் பற்றிய அறிமுகம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் பிறந்து தன் சொல் நடையால் தமிழ் நெஞ்சங்களை கவர்ந்து வருகிறார். 22 ஆண்டுகளாக 2000 மேடைகளுக்கு மேல் பட்டிமன்ற பேச்சாளராக இலக்கிய பயணத்தில் இருக்கிறார். எம்காம் பிலிட் படிப்போடு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் MA தமிழ் படித்தவர். மேடை பேச்சோடு எழுத்து உலகிலும் தனது முத்திரையை பதித்தவர். பல தொலைக்காட்சி நிகழ்வுகளிலும் வானொலி நிகழ்வுகளிலும் பங்கு கொண்டுள்ளார். அத்தோடு நில்லாமல் பல அயல் நாடுகளிலும் தனது பேச்சால் தமிழ் மண்ணிற்கு பெருமை சேர்த்துள்ளார். சாதனை பெண்மணி விருது, தமிழ்ச்சுடர் விருது, நாமக்கல் கவிஞர் நற்றமிழ் விருது, செந்தமிழ் சாதனையாளர் விருது போன்ற பல விருதுகளை பெற்றுள்ளார். பேசும் பூங்காற்று, கல்வி அரங்க ஜான்சிராணி என்ற பட்டங்களுக்கு உரியவர். கரிசல்காரி என எல்லோராலும் அறியப்பட்ட திருமதி கவிதா ஜவகர் அவர்களை சிறப்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறேன். ஊருக்கு நல்லது சொல்வேன், எனக்கு உண்மை தெரிந்தது சொல்வேன். சீருக்கெல்லாம் முதலாகும் ஒரு தெய்வம் துணை செய்ய வேண்டும். MS வித்யாலயா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கிற ஆன்றோர்களே, சான்றோர்களே, இந்த சீர்மிகு பள்ளியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய தாளாளர் ஸ்ரீதா லோகநாதன் மேடம் அவர்களே, பிரின்சிபல் மேடம் அவர்களே, மற்றும் இந்த பள்ளியின் சிறப்புக்கு காரணமாக இருக்கிற ஆசிரிய பெருமக்களே, நாளைய தேசத்தின் நம்பிக்கை நட்சத்திரங்களாக நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற என் இனிய மாணவ செல்வங்களே, அந்த மாணவ செல்வங்களை இந்த உலகத்திற்கு தந்திருக்கிற இனிய பெற்றோர்களே, வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிற நண்பர்களே, மற்ற பள்ளியிலிருந்து வந்திருக்கிற ஆசிரிய பெருமக்களே, மேடையிலே தங்களுடைய திறமைகளை காட்ட இருக்கிற மாணவ மாணவியர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கைத்தட்டின 32 பேருக்கு ரொம்ப நன்றி. உங்களெல்லாம் பார்க்கறதுக்காக ராஜபாளையத்துலேருந்து வந்திருக்கிறேன். 6.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி. கொஞ்சம் நல்லா உங்கள் குழந்தைங்கள்லாம் எப்போ மேடையில் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஆர்வத்தோடு நீங்கள் இருக்கிறீங்கிறது தெரியுது. அதனால் நான் முடிஞ்ச அளவு சுருக்கமாகவே பேசிடுறேன். இந்த மேடையில் பரிசு வாங்கின அந்த குழந்தைகளுக்காக ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல்களை நீங்கள் தரணும். ஆனால் இத்தனை பேர் படிக்கும் போது ஒரு சிலர் மேடையில் ஏறி பரிசு வாங்குவது அப்படிங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட திறமையையும் முயற்சியையும் உழைப்பையும் காட்டுகிறது. அந்த குழந்தைகளுக்காகவும் படிப்புத்துறை மட்டும் இல்லாமல் விளையாட்டுத்துறையில் ரொம்ப பேர் பரிசு வாங்கினீங்க, அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல்கள். ஏன்னா நாளைக்கு நம்முடைய இந்தியாவின் சார்பாக, தமிழ்நாட்டின் சார்பாக உலக அளவில் சாம்பியனாக மாறக்கூடிய பிள்ளைகள் இந்த பள்ளியிலிருந்தும் வருவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையை இந்த மேடையிலே பரிசு வாங்கியவர்கள் நமக்கு நிரூபித்திருக்கிறார்கள். அதுலேயும் ஒரு பொண்ணு இப்படி உருண்டு போகுது. எப்படி, அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த குழந்தைக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. எந்த அளவுக்கு அந்த உடம்பை வளைச்சிருக்கிறாங்க பாருங்கள், எவ்வளோ ட்ரைனிங் எடுத்துருக்கணும். அவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ண குழந்தைகள். அதில் நிறைய பிள்ளைகள் ஒரு வருஷம் முழுக்க லீவே எடுக்காத பிள்ளைங்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல்கள். அதில் ஒரு குட்டி பிள்ளைங்கள்லாம் லீவ் எடுக்காமல் வந்திருக்கிறாங்க. அப்போ வீட்டில் எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. ஒரு நாள் கூட வீட்டில் இருக்க விடாமல் அடித்து துரத்தி ஸ்கூலுக்கு அனுப்பி விட்ருக்குறாங்கன்னா எவ்வளோ அந்த பிள்ளைங்க சேட்டை பண்ணியிருப்பாங்க. ரொம்ப குட்டி குட்டி பிள்ளைங்களாம் அவ்வளோ பொறுப்பாக வந்திருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா 10th 12th பிள்ளைங்க அந்த லிஸ்ட்லேயே இல்லை. யார் ரெகுலராக வரணுமோ அவங்க வரல. அவங்களாம் லீவ் எடுத்து வீட்டில் உட்காந்து படிச்சிருப்பாங்க அப்படின்னு நம்மளாம் நம்பிக்கணும். அதனால் அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த சின்ன சின்ன குழந்தைகள் பரிசு வாங்க வரும்போது ஏதோ ஒரு பூச்செடிக்கே கை கால் முளைச்சி நடந்து வந்த மாதிரி எவ்வளோ அழகாக இருந்தது இல்லை? சின்ன குழந்தைகள் தான் இந்த உலகில் கடவுள் வைத்திருக்கிற கடைசி நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. ஒரு பையன்லாம் பரிசே வாங்காமல் ஒரு ஊருன்னு கிளம்பிட்டார்.
அவருக்கு தெரில பரிசு வாங்கணும் அப்படிங்கிறதே தெரில. அவ்வளவு வெள்ளந்தியாக, அவ்வளவு அந்த குழந்தைமை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சைல்டுஹுட் அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த குழந்தைகளை மேடையில் பார்க்கும்போது அந்த அத்தனை குழந்தைகளுக்கும் நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுக்களாக தெரிவித்து, ரொம்ப முக்கியமாக இந்த ஸ்கூலுடைய அட்மாஸ்பியர், நான் வந்த உடனே மேம்கிட்ட சொன்னேன், மேம் ரொம்ப நல்லா இருக்குது மேம், சுற்றி மரங்கள், மத்தியானம் இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு கதை பேசிக்கிட்டு இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், இப்படி ஒரு பள்ளிக்கூடத்தில் நம்மளும் ஒரு மாணவியாக இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தை தந்த, இந்த பள்ளி சூழலை தந்த அந்த நிர்வாகத்துக்கு ஒரு பெரிய பாராட்டுக்களை இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு, நான் நிறைய பள்ளிகளில் செயற்கையாக தான் அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க, ஆனால் இந்த பள்ளிக்கூடத்தில் எல்லாமே இயற்கையாகவும் மிக இயல்பாகவும் இருக்கிறது. அந்த எளிமையான தன்மைக்காகவே உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள் மேம். ரொம்ப நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. உள்ளே வரும்போதே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் உங்கள் பள்ளிக்கூடம் தந்திருக்கிறது. அதனால் அந்த குழந்தைகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இந்த சின்ன குழந்தைகளுடைய அந்த அந்த மனசு இருக்குது இல்லையா, அந்த வெள்ளந்தி மனசுன்னு சொல்லுவோம்ல. எங்கள் வீட்டுக்கு ஒரு சின்ன பாப்பா அடிக்கடி வந்து விளையாடிட்டே இருக்கும். ஒரு நாள் புது கவுன் ஒன்று போட்டிருந்தது. பாப்பா இந்த கவுன் தீபாவளிக்கு எடுத்ததா அப்படின்னு. இல்லை எனக்கு எடுத்தது அப்படின்ட்டு போயிடுச்சு. ஏன்னா இவ்வளோ அப்பாவியாக இருக்கிறாங்க அப்படின்னு. எங்கள் வீட்டு கீழே நாங்கள் மாடியில் இருக்கிறோம், கீழ் வீட்டில் ஒரு பையன் இருக்கிறான், கஜான் பேரவன். அவன் ஒரு நாள் ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தான். இதில் என்ன இருக்குது தெரியுமா அப்படின்னா, என்னடா இருக்குது அப்படின்னு. சாக்லேட் இருக்குது அப்படின்னா. டே எனக்கு தாயேன் அப்படின்னு. உடனே அவன் சொன்னான், இந்த பாக்ஸில் எத்தனை சாக்லேட் இருக்குன்னு சொல்லுங்கள், அப்போ தான் தருவேன் அப்படின்னா. எத்தனை சாக்லேட் இருக்குன்னு சொன்னால் நீ என்ன தருவ அப்படின்னு. எத்தனை சாக்லேட் இருக்குன்னு நீங்கள் கரெக்டாக சொன்னீங்கன்னா இதில் இருக்கிற 19 சாக்லேட்டையும் உங்களுக்கே தந்துடுவேன் அப்படின்னா. இவ்வளவு வெள்ளந்தியாகவும் அப்பாவியாகவும் ஒரு வெள்ளை மனசோடும் இருக்கிற குழந்தைகள் வளர 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 நம்மளே பார்த்து பயப்படுற அளவுக்கு எந்த இடத்துல மாறி போகிறாங்க. என் பையன்கிட்ட இதெல்லாம் பேச முடியாதுங்க, என் பொண்ணுக்கிட்ட இதெல்லாம் சொல்ல முடியாதுங்க அப்படின்னு நாமே சொல்லுகிற ஒரு சூழ்நிலை எந்த நேரத்தில் ஏற்படுகிறது அப்படிங்கிறத நினச்சி பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நான் அந்த குழந்தைகளுக்கு நான் ஒன்று சொல்ல ஆசைப்படுகிறேன். நாங்கள் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது, நாங்களும் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது ஒருத்தர் எங்கள் ஸ்கூலுக்கு வந்தார். நம்ம நாட்டை பற்றி எதாவது சொல்லுவாங்க இல்லையா, அப்படி ஒரு ஜோக் சொன்னார். ஒரு ஊரில் ஒரு திருட்டு மிஷின் கண்டுபிடிச்சாங்களா. அமெரிக்கா மாதிரியான ஒரு பெரிய நாட்டில் ஒரு ஊரில் திருட்டு மிஷின், திருடர்களை கண்டுபிடிக்கிற ஒரு மிஷின். அந்த மிஷினை அமெரிக்காவில் ஒரு பொதுமக்கள் கூடுற இடத்துல வச்சுருக்கிறாங்க. வச்சு 1 மணி நேரத்தில் 40 திருடர்களை அது கண்டுபிடிச்சிருச்சு. பரவாயில்லையே அப்படின்னு அந்த மிஷினை எடுத்துகிட்டு போய் ஜப்பானில் வச்சுருக்கிறாங்க. அரை மணி நேரத்தில் 20 திருடர்களை அது கண்டுபிடிச்சிருச்சு. சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லி இந்தியாவில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. வச்சு 5 நிமிஷத்தில் அந்த மிஷினே அவனை திருடிட்டு போயிட்டான். பார்த்தீங்களா நம்ம இந்தியா எவ்வளோ கெத்து. அப்போ நாங்களாம் கைத்தட்டினோம், திருட்டு மிஷினே திருடுன ஆளுக நாம அப்படின்னு. ஆனால் உண்மையிலேயே இந்தியா என்பது உலக நாடுகளுக்கிடையே எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை நம்முடைய அடுத்த தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த கலாம் அப்படின்னு ஒரு புத்தகம் டில்லி பாபுன்னு ஒருத்தர் எழுதியிருக்கிறார். அவர் கலாம் அவர்களோட பணிபுரிந்தவர், நம்ம சென்னைக்காரர், இன்னைக்கு இஸ்ரோவில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறார். அவர் அந்த புத்தகத்தில் குறிப்பிடுகிறார், இன்றைக்கு இந்தியா என்பது என்ன தெரியுமா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஐக்கிய நாடுகள் சபை, ஐநா சபை கேள்விப்பட்டிருக்கீங்களா. 193 நாடுகள் அதில் உறுப்பினராக இருக்கிறாங்க. உலகத்தில் இருக்கிற 193 நாடுகள். இந்த 193 நாடுகளில் நவீன தொழில்நுட்ப போர் விமானத்தை கண்டுபிடித்திருக்கிற 7வது நாடு நம்முடைய இந்திய நாடு என்று அவர் பதிவு செய்திருக்கிறார். நிலாவுக்கு விண்கலம் அனுப்பியதில் 6வது நாடு நம்முடைய இந்திய நாடு. செவ்வாய்க்கு விண்கலம் அனுப்பிய 4வது நாடு நம்முடைய நாடு. உலகத்திலேயே 3வது பெரிய ரயில்வே துறையை கொண்ட நாடு நம்முடைய இந்தியா நாடு. உலகத்திலே 2வது மிகப்பெரிய இராணுவத்தை கொண்ட நாடு நம்முடைய இந்திய திருநாடு. உலகத்திலேயே மைக்கா போன்ற தனிம உற்பத்தியில் முதல் இடத்தில் இருப்பது நம்முடைய இந்திய திருநாடு. அது மட்டும் இல்லாமல் உலகத்திலேயே அதிகமான இளைஞர்களை கொண்ட ஒரே நாடு, இளமையான நாடுனா நம்முடைய இந்தியா மட்டும்தான். இப்போ உலக நாடுகளுக்கிடையேயான ஓட்டப்பந்தயத்தில் நாம் இவ்வளவு வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறோம் என்றால் இதற்கு யார் காரணம், எது காரணம் என்றால் அடுத்த தலைமுறையாகிய மாணவர்கள் தான் காரணம், அவர்கள் கைகளில் இருக்கிற கல்விதான் காரணம் என்று அவர் பதிவு செய்திருக்கிறார். இந்த நாடு யாரை நம்பி இருக்கிறது என்றால் உங்களை நம்பிதான் இருக்கிறது, உங்களுடைய இளமை பருவத்தை நம்பி இருக்கிறது. இந்த வேகத்தோடு நீங்கள் செய்கிற விவேகமான செயல்கள், உங்களுடைய கல்வி, உங்களுடைய ஆற்றல், உங்களுடைய திறமை தான் இந்த நாட்டின் சொத்து என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வயசுல தான் நீங்க சாதிக்கணும், இந்த வயசுல தான் நிறைய கற்பனை பண்ணணும்.
இந்த வயசுல தான் உங்களுக்கான கனவை அடைவதற்கு நீங்கள் ஒரு வரைபடம் தயாரிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அழகான வயசு உங்களுக்கு இப்போது கிடைத்திருக்கிறது. குற்றால ஈஸ்வரன் அவ்வளோ பெரிய கடலை நீந்தியே கடந்த போது அவருக்கு வயது 11. மேண்டலின் சீனிவாசன் பெரும் புகழை அடைந்த போது அவருக்கு வயது 15. மார்க்கோ போலா உலகத்தையே வலம் வந்த போது அவருக்கு வயது 17. சச்சின் இந்திய அணியில் இடம் பிடித்த போது அவருக்கு வயது 16. இன்றைக்கு குகேஷ் உலக சாம்பியனாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார், அவருக்கு வயது 18. இந்த இளம் வயதுல தான் அவங்க இவ்வளோ பெரிய சாதனைகளை சாதித்திருக்கிறார்கள் என்றால் நீங்க அந்த வரிசையில தான் இருக்கிறீங்க. நீங்க எல்லாருமே வெற்றியாளர்களா மாறணும் அப்படின்னா நான் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு சீக்ரெட் சொல்றேன். வெற்றியாளர்கள்னா ஒரு டாக்டர் ஆகிறது, ஒரு கலெக்டர் ஆகிறது, இன்ஜினியர் ஆகிறது அப்படி கிடையாது. நீங்க எந்த துறையை தேர்வு செஞ்சாலும் அதுல நம்பர் 1 இருக்கிறது. எந்த துறையில் நீங்க இருங்க, உங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு இலக்கு இருக்கும் இல்லையா? நீங்கள் எந்த துறையை தேர்வு செய்தாலும் அதுல நீங்க நம்பர் 1 இருக்கணும். அப்படின்னா ஒரு ரகசியம் நான் உங்களுக்கு சொல்றேன். யாரெல்லாம் காலையில 4:30 5:30 எந்திரிச்சிருவீங்க? பெற்றவங்கலாம் சொல்றாங்க நாங்களே எந்திரிக்கிறது, கரஸ்பாண்டன்ட் மேடம் மட்டும்தான் எந்திரிச்சிருக்காங்க இந்த ஊர்லேயே. மேம்கே ஒரு கைத்தட்டலை கொடுங்க. பேரண்ட்ஸே பதட்டமாகறாங்க, இவங்கன்னா நம்மளே ஒரு வழி பண்ணிடுவாங்க போல அப்படி. அவ்வளோ நடுராத்திரியில் எந்திரிச்சு நாங்கள் எங்கே போகிறோம்? உண்மையிலே நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகத்தின் வெற்றி பெற்றவர்களுடைய வாழ்க்கை வரலாறை புரட்டி பார்த்தால் 195% வெற்றியாளர்கள் அதிகாலையில் எழும் பழக்கம் உள்ளவர்கள். நீங்கள் அதிகாலையில் எழுந்துட்டீங்கனாலே நீங்கள் வெற்றியாளர் லிஸ்ட்டில் முன்னாடி நின்றுட்டீங்கன்னு அர்த்தம். இது வரைக்கும் நீங்கள் எந்திக்கலை, நான் குழந்தைகளுக்கு சொல்கிறேன், இது வரைக்கும் நீங்கள் எந்திக்கலை, எழுந்திருக்க முயற்சி செய்யலை, அலாரம் வச்சாலும் அது தலையில் அடிச்சுட்டு நான் தூங்கிடுவேன் மேடம் அப்படின்னு சொல்கிறவங்க இன்னையிலேருந்து ஒரு முடிவெடுங்க. நாளைக்கிலேருந்து நான் எந்திரிச்சிருவேன் மேம், 5 மணிக்குள்ளே நான் எந்திரிச்சிருவேன். எந்திக்க முடியாதுன்னு சொல்கிறவங்க சொல்லுங்களேன். 4 to 5 எப்படிங்க எந்திக்க முடியாது? மார்கழி மாதம் ஒரு குளிர் நேரத்தில் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கினா நல்லா இருக்கும், சுகமாக இருக்கும் அப்படின்ற நேரத்தில் எப்படி மேம் எந்திக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? எந்திக்க முடியாதுன்னு சொல்கிறவங்களாம் சொல்லுங்களேன், கஷ்டம் அப்படின்னு சொல்கிறவங்க கை தூக்குங்களேன். ஒன்றும் தப்பே கிடையாது. எந்திக்கவே முடியாது மேம், ரொம்ப சிரமம். ஓகே, சிரமம்னு சொல்கிறீங்கல்ல, இப்போ உங்கள்கிட்டயே கேட்குறேன், உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் யாராவது இருப்பாங்களா? விஜய் சார், அஜித், தனுஷ், சிம்பு, இல்லை கிரிக்கெட் பிளேயர் உங்களுக்கு பிடிச்சவங்க தோனி, சச்சின், இல்லை உங்களுக்கு பிடிச்ச யாரோ ஒரு ரோல் மாடல் உங்களுக்கு இருப்பாங்கல்ல, அவங்க திடீர்னு உங்களுக்கு ஃபோன் போட்டு சொல்கிறாங்க, நாளைக்கு உங்கள் ஊர் பக்கம் தான் எனக்கு ஷூட்டிங் இருக்குது, காலையில் 4 மணிக்கு நான் உங்கள் வீட்டுக்கு வர்றேன் உங்களை பார்க்குறதுக்கு, உங்கள் கூட சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு உங்கள் வீட்டில் ஒரு டீ சாப்பிட்டுட்டு போகிறேன் அப்படின்னு அஜித் சொல்கிறார், இல்லை விஜய் சொல்கிறார், இல்லை உங்களுக்கு பிடிச்சமான யாரோ ஒரு ரோல் மாடல் சொல்கிறார். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? காத்தால 4 மணிக்கெலாம் வந்தால் நான் எந்திக்க முடியாது, முடிஞ்சால் சாயங்காலம் 4 மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? 2 மணிக்கே அலாரம் வச்சு எந்திரிச்சு அம்மா அப்பாவையெல்லாம் அடித்து எழுப்பி என் தலைவர் வர்றாரு வீடெல்லாம் நீட் பண்ணி வைங்க, அவருக்கு காஃபி ரெடி பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் குளிச்சு 3 மணிக்கே உட்காந்துருப்பீங்களா இல்லையா? அப்போ முடியும் தானே? யாரோ ஒருவர் நமக்கு முக்கியம் என்று கருதுகிறவர் நம்ம வீட்டுக்கு வந்தா காலையில் 4 மணிக்கு நம்ம வீட்டையே எழுப்பி உட்கார முடியும் என்றால் நமக்கே ரொம்ப முக்கியமானவர் யார்? நாம தானே. நம்ம வாழ்க்கை தானே நமக்கு முக்கியம். அப்ப நம்ம வாழ்க்கைக்காக 4 மணிக்கு இல்லைன்னா 5 மணிக்குள்ள எழ முடியும் என்று இப்போது ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கைத்தட்டல் கொடுங்க. ஏன்னா அலாரம் என்பது கடிகாரத்தில் இல்லை, நம்முடைய மனதில் இருக்கிறது. நாம ஜெயிக்கணும், நாம முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் தயவு செஞ்சு அதிகாலை எழுந்து விடுங்கள். அதிகாலை எழுகிற பறவைக்கு அதிக இறை கிடைக்கும், அதிகாலை எழுகிற மாணவர்களுக்கு அதிக மதிப்பெண்கள் கிடைக்கும், அதிக வெற்றிகள் கிடைக்கும் என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். அதிகாலை எந்திரிச்சு அந்த சூரியனை பாருங்க. உலகத்திலே கண்ணுக்கு தெரிகிற ஒரே கடவுள் சூரியன் தான். எல்லா வைட்டமினும் அதில் இருக்குது. என்னைக்காவது நம்ம சூரியன் பார்த்துருக்கோமா? எந்திரிச்சு காலையில் சூரியனுக்கு ஒரு குட் மார்னிங் சொல்லுங்க. இன்னைக்கு என் வாழ்க்கை உன்னை மாதிரியே பிரகாசமாக இருக்கணும், சுடர் விட்டு இருக்கணும் அப்படின்னு ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு அந்த அதிகாலை பறவைகள் எல்லாம் பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் அமைதியாக உட்காந்து இன்னைக்கு என்ன வேலை செய்ய போகிறோம், இன்னைக்கு என்னெல்லாம் படிக்க போகிறோம், இன்னைக்கு நமக்கு என்ன கடமைகள் இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் பட்டியல் போடுங்க. காலையில் 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் அங்கே போகிறோம், 8 மணிலேருந்து 9 மணிக்கு வரைக்கும் இங்கே போகிறோம், 10 மணிலேருந்து 12 மணிக்கு அங்கேயும் இங்கேயும் போகிறோம் அப்படிங்கிறது பட்டியல் கிடையாது. இன்னைக்கு எதை படிக்கணும், என்ன செய்யணும் அப்படின்னு உங்களுடைய வேலைகளை நீங்கள் பட்டியல் இடுங்கள். இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னு வைங்களேன். இன்னைக்கு எத்தனாம் தேதி மேம்?
10ஆம் தேதி. ஒரு மாதம் மட்டும் நீங்கள் இதை வந்து இன்னையிலேருந்து ஒரு மாதம் மட்டும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் லைஃப் ஸ்டைல் மாறலை அப்படின்னா அதை விட்டுருங்க. நீங்கள் காலையில் 8 மணிக்கு எழுந்திரிச்சா போதும். இதை மட்டும் ஒரு மாதம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது என்பதை தயவு செய்து உங்கள் மனதில் ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். ஏன்னா நேரம் என்பது அவ்வளவு முக்கியம். நம்ம ஊரில் தான் சொல்லுவாங்க, காலம் பொன் போன்றதா. காலம் பொன் போன்றது தானே சொல்லுவாங்க. அது உண்மையே கிடையாது. காலம் பொன் போன்றதே கிடையாது. 7000 ரூபாய் கொடுத்தா 1 கிராம் நகை வாங்கிடலாம். இப்படி கடந்து போன இந்த நொடியை எத்தனை கோடி கொடுத்தாலும் நம்மால் திரும்ப வாங்கவே முடியாது. காலம் பொன் போன்றது அல்ல, காலம் காலம் போன்றது தான். காலத்துக்கு ஈக்குவல் காலம்தான். காலத்தை எதோடும் நீங்கள் ஒப்பிடவே முடியாது. அதை மீட்டு எடுத்து வரவே முடியாது. இந்த வருஷம் 1 மார்க்கை விட்டாலும் விட்டதுதான். அதனால் ரொம்ப ஒவ்வொரு வினாடியும் நீங்கள் இந்த நேரத்தின் மேல் ரொம்ப கவனமாக இருங்கள். உங்கள் கரஸ்பாண்டன்ட் மேம் அவங்களுடைய ரூமுக்கு உள்ளே போகும்போது பார்த்தேன், காமராஜர் படம் போட்டு ஒரு வாசகம் இருந்தது. நேரம் தவறாமையை எவன் ஒருவன் கடைபிடிக்கிறானோ அவன்தான் உண்மையான கதாநாயகன் என்று எழுதப்பட்டிருந்தது. இதுதான் என்னுடைய டைம்னு அந்த டயத்துக்கு வரணும். இந்த டயத்துக்கு அந்த பொண்ணு வருவா, இந்த டயத்துக்கு கரெக்டாக படிப்பா, இந்த டயத்துக்கு தூங்குவா. அந்த ஆர்டரை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், வாழ்க்கையில் உங்களை தோக்கடிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் ஒருத்தரும் பிறந்து கூட வர முடியாது என்பதை தயவு செய்து ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நேரம் காலம் என்பது அவ்வளவு முக்கியமான ஒன்று. ஒரு வருஷத்துடைய முக்கியத்துவத்தை இந்த நீட் எக்ஸாமில் தோற்று போயிருப்பாங்கல்ல, ஃபெயில் ஆயிருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட கேட்டு பாருங்க, ஒரு வருஷம் என்பது எவ்வளவு முக்கியமானது என்று. அவர்கள் ஒரு வருஷம் கதை சொல்லுவாங்க. ஒரு மாதம் எவ்வளவு முக்கியமானதுங்கிறத ஒரு குறைப்பிரசவமான ஒரு அம்மாட்ட கேளுங்க, ஒரு மாதம் என்பது எவ்வளவு முக்கியமானதுன்னு சொல்லுவாங்க. இந்த திருப்பூர் பகுதிகளில் வார கூலிக்கு வேலை பார்க்குறாங்கல்ல தொழிலாளிகள், அவங்ககிட்ட கேட்டு பாருங்க, ஒரு வாரம் என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை அவர் சொல்வார். ஒரு நாளிதழ் ஆசிரியர்கிட்ட கேட்டு பாருங்க, ஒரு நாள் என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை அவர் சொல்வார். ஒரு ஆக்சிடென்ட்ல 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா அந்த உயிரை காப்பாற்றிருக்க முடியும்னு ஒரு டாக்டர் சொல்லி கேட்டிருப்பாங்க இல்லையா, அந்த குடும்பத்திடம் கேட்டு பாருங்கள், 1 மணி நேரம் என்பது ஒரு உயிருக்கு சமமானது என்று அவர்கள் சொல்லுவார்கள். ரயிலை தவற விட்டவர்கிட்ட கேளுங்க, 1 நிமிஷம் என்பது எவ்வளவு முக்கியமானது என்று. இந்த வேலைக்கு போகும்போது ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டு உள்ளே போவாங்கல்ல, அவங்ககிட்ட கேட்டு பாருங்க, 1 நொடி என்பது எவ்வளவு முக்கியம்னு அவங்க சொல்லுவாங்க. ஓட்ட போட்டியில் செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருப்பாங்கல்ல ஒலிம்பிக்கில், அவங்ககிட்ட கேட்டு பாருங்க, 1 மைக்ரோ செகண்ட் என்பது வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமானது என்பதை அவர்கள் சொல்லுவார்கள். ஒவ்வொரு நொடியும் முக்கியமானது, ஒவ்வொரு மைக்ரோ செகண்ட் கூட முக்கியமானது. அதுக்குள்ள நம்ம வாழ்க்கையை அப்படியே புரட்டு போட்டு விடும். அதனால ரொம்ப கவனமா இருக்கிற நேரத்தை, கிடைத்திருக்கிற நேரத்தை தயவு செய்து இழந்து விடாமல் ரொம்ப கவனமா இருங்க. இங்க இருக்கிற பெற்றோர்களுக்கு நான் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நாம வளர்ந்த விதம், பிள்ளைகளை நாம வளர்க்கிற விதம், இந்த 2 மட்டும் 1 நிமிஷம் நீங்க சிந்திச்சு பாருங்க. நாம எப்படி வளர்ந்தோம், இதே பருவத்தில் நம்ம பிள்ளைங்களை எப்படி வளர்க்கிறோம், கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. டக்குன்னு எவ்வளோ வித்தியாசம் ஒரு தலைமுறைக்குள் நீங்கள் கவனிச்சு பார்க்குறீங்களா? பெற்றோருக்கு பயந்த கடைசி தலைமுறையும் நம்ம தான், பிள்ளைகளுக்கு பயப்படுகிற முதல் தலைமுறையும் நம்ம தான். கவனிச்சு பார்த்தீங்களா? நம்ம அம்மா அப்பா நம்ம மேலே காட்டின கண்டிப்பு, நம்மளை வளர்த்த ஒழுங்கு, நமக்கு அப்போ இருந்த பொறுப்பு நம்ம பிள்ளைகள்கிட்ட நாம் கொடுத்துருக்குறோமா, அல்லது நம்ம பிள்ளைகள்கிட்ட இருக்குதா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த கண்டிப்பு, ஒரு பொருள் வாங்கணும்னு நீங்கள் கேட்குறீங்க, அது நம்ம வீட்டு பட்ஜெட்டுக்குள்ளே இல்லை, முடியாது அப்படின்னு அம்மா அப்பா சொல்லிட்டாங்கன்னு வைங்க, முடியாது தான், அவ்வளோதானே சார். நீங்கள் உருண்டாலும் சரி, பிறண்டாலும் சரி, அழுதாலும் சரி, சாப்பிடாம இருந்தாலும் சரி, கோச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, முடியாதுன்னா முடியாது தான். ஆனால் நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த பொருள் வேணும் அப்படின்ட்டாங்கன்னு வைங்க, நம்ம என்ன செய்வோம்? டே, நம்ம பட்ஜெட்டுக்கு எனக்கு வேணும், அடுத்த வாரம் எனக்கு இப்போமே வேணும், நாளைக்கு இந்த நிமிஷம் வேணும். அடுத்து என்ன செய்வீங்க? கடன் வாங்கியாவது கஷ்டப்பட்டாவது அந்த பொருளை வாங்கி கொடுக்குறோமா இல்லையா? கொடுக்குறோமா இல்லையா? அப்போ நம்ம தலைமுறை நமக்கிட்ட காட்டின அந்த கண்டிப்பை நாம் அடுத்த தலைமுறையிடம் காட்ட மறந்து விட்டோம் என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். அதனால தான் நம்ம மொபைல் வீட்டுக்கு வந்த உடனே படக்குன்னு மொபைலை வாங்கிட்டு போயிடுறாங்க. செல்லம் கொடுத்து வளர்த்த காலம் போய் செல்லு கொடுத்து வளர்க்குற காலமாக இன்றைக்கி மாறிடுச்சு. அப்பா வந்தோடனே பிள்ளைங்க ஆசையாக ஓடுது. எதுக்கு? அப்பா வந்துட்டாருன்னா அப்பா மொபைல் நம்ம கைக்கு கிடச்சிரும், நம்ம வாட்டுக்கு ஒரு ஓரமாக ஒதுங்கிடலாம்.
அதை கூட நம்மளால கண்டிக்க முடியாத ஒரு சூழல் ஆயிடுச்சு. ஒழுங்கு, நம்ம முன்னாடிலாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோன்னா பேக் அந்த இடத்துல தான் வைக்கணும், டிஃபன் பாக்ஸை இந்த இடத்துல தான் வைக்கணும், செப்பலை இந்த இடத்துல தான் கழட்டி போடணும். இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோமா இல்லையா? பண்ணலாம், என்ன விழும்? அடி விழுந்துச்சா? இப்போ திங்கக்கிழமை காலையில் பாருங்கள், ஒரு ஷூ அங்கே கிடக்குது, ஒரு ஷூ மொட்டை மாடியில் கிடக்குது. ஒருத்தர் எப்படி பப்பரப்பாக நான் தூங்கியிருப்பான். ரிப்பன் ஒரு பிள்ளைக்கு கேஸ் அடுப்புக்கு பின்னாடி ஒன்று கிடக்குது, ஒன்று கட்டிலுக்கு பின்னாடி சுருண்டு மலைப்பாம்பு மாதிரி இருக்குது. அவங்கவுங்க பொருளை அவங்கவுங்க பத்திரமா வைக்கணுங்கிறதையே நாம் கற்றுக் கொடுக்கவில்லை. ஆனால் ஈஸியாக என்ன சொல்லிடுறோம், இந்த காலத்து பிள்ளைங்க ரொம்ப மோசம். பிள்ளைங்களா மோசம்? நம்ம பெற்றோர்கள் எப்படி கண்டிப்போடு நமக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அதை அப்படியே கற்றுக் கொடுக்காத நாம தான் மோசமே தவிர பிள்ளைகள் மோசம் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அந்த ஸ்ட்ரிக்டை விட்டீங்க? நம்ம அம்மா அப்பாவுக்கு 3 பிள்ளை 4 பிள்ளை இருந்தது, நமக்கு 1 இருக்குது, 2 இருக்குது. நம்ம செல்லம் கொடுத்து ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, பிள்ளைகள் கஷ்டப்படாமல் வளர வேண்டும் என்று நினைப்பதில் தப்பில்லை. நம்முடைய கஷ்டம் தெரியாமல் வளர்வது பெரிய தப்பு என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு 500 ரூபாய்க்கும் ஒவ்வொரு 100 ரூபாய்க்கு பின்னாலும் பெற்றோர் படுகிற கஷ்டத்தை பிள்ளைகளுக்கு தயவு செய்து சொல்லிக் கொடுத்து வளருங்கள். சில வேலைகள்லாம் அன்னைக்கு நம்ம செய்வோம், ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு இந்த பிள்ளைங்கள்லாம் பல்லு விளக்குனாலே காஃபி கொடுக்குறோம். அன்னைக்கெல்லாம் பாத்திரம் விளக்குனா தான் எங்கள் அம்மாலாம் எங்களுக்கு காஃபி கொடுப்பாங்க. சில வேலைகள் சில பிள்ளைகள் செஞ்சு உண்மையாங்க இல்லையாங்க, வீடு பெருக்கிறதுனா அக்கா தான் வீடு பெருக்கணும், பாத்திரம் நம்ம விளக்கணும், கடைக்கு போகணும்னா அண்ணன் தான் போவான். ஆனால் இன்னைக்கு வீட்டில் பிள்ளைகளுக்கு எந்த வேலையும் கிடையாது. சொகுசுனா சொகுசு, உலகத்தின் மிகப்பெரிய கோடீஸ்வரர் கூட இவ்வளோ சொகுசாக வாழ மாட்டார். அவ்வளவு சொகுசு நம்ம கொடுத்தோம்னா நாளைக்கு வேலைக்கு போகிற இடத்துல அவங்க எப்படி இருப்பாங்க? யாராவது நினச்சி பார்த்தீங்களா? ஒரு வேலைக்கு போகிறாங்க, மாத சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறாங்க, எந்த வேலையாக இருந்தாலும் சம்பளத்துக்கு தானே வேலைக்கு போகணும், இல்லை தொழிலே செய்கிறாங்கன்னு வைங்களேன். அந்த சூழலுக்கு அவங்க ஒத்து போகணுமா வேண்டாமா? இப்படி நீங்கள் பேம்பர் பண்ணி பபுள் பண்ணி வச்சோம்னா அந்த குழந்தைகள் எப்படி ஒரு முழு மனிதனாக மாறுவார்கள் என்று என்னைக்காவது யோசிச்சு பார்த்தோமா? தோல்விகளுக்கே பழக்கிறது இல்லை. நான் சமீபத்தில் ஒரு டிவியில் பேச்சு போட்டிக்கு போயிருந்தேங்க. அந்த ஒரு ஷோவோட நான் வெளியில் வந்துட்டேன், என்னை விட்டுருங்க சாமி அப்படின்னு. ஏன்னா முதல் நாள் ஷூட்டிங்கில் எல்லா பிள்ளைங்களுக்கும் ஃபுல் மார்க் போட சொல்லிட்டாங்க. 2வது நாள் 5 பிள்ளைங்களை மட்டும் அடுத்த போட்டிக்கு நீங்கள் கிடையாது, ஒயில் கார்டு ரவுண்டு அப்படின்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த 5 பிள்ளைங்களுடைய பெற்றோர்கள் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் போகலை, வாசல்லே நின்றுட்டு இருக்காங்க. நாங்களாம் வெளியில் வந்தோடனே பெற்றோர்கள் கண் கலங்கி எங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு சொல்கிறாங்க, நீங்கள் பாட்டுக்கு இப்படி எங்கள் பிள்ளைங்களை வெளியேற்றிட்டீங்களே, எங்கள் பிள்ளைங்களுடைய மனசு உடஞ்சி போயிடும், நாங்கள் என்ன செய்வோம்? எங்கள் பேச்சு போட்டியில் வெளியில் போனால் மனசு உடையிற அளவுக்கு நம்ம பிள்ளைங்களை நம்ம வீக்காக வளர்த்து வச்சுருக்குறோம். இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க, என் பிள்ளை 3 நாள் சாப்பிடாது, நான் என்ன பண்ணுவேன்? இன்னொருத்தவங்க சொல்கிறேன், இப்போமே என் பையன் கோச்சுக்கிட்டானுமே என் கூட பேசவே மாட்டான், எதுக்கு? பேச்சு போட்டியில் தோற்று போனதுக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுங்க. நான் 7th பேச்சு போட்டி பேசிக்கிட்டே இருக்கிறேன். என் சர்டிஃபிகேட்டை எடுத்து பார்க்குறேன், நான் ஜெயிச்ச போட்டிகளை விட தோற்ற போட்டிகள் தான் அதிகம் என் வாழ்க்கையில். அந்த தோல்விகள் தான் இந்த இடத்துக்கு என்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. ஜெயிச்சுக்கிட்டே இருந்தால் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது. தோல்வி தான் நமக்கு பக்குவத்தை கொடுக்கும், தோல்விதான் யோசிக்க கற்றுக் கொடுக்கும், தோல்விதான் எப்படி வெற்றி அடைவது என்று நமக்கு காட்டி கொடுக்கும், தோல்விதான் வெற்றி கிடைத்தால் எப்படி ஆடாமல் அடக்கமாக இருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கும். அதனாலதான் முன்னோர்கள் சொன்னாங்க, தோல்விதான் வெற்றிக்கு முதல் படின்னு சொன்னாங்க. முதல் படியிலே ஏறாம எப்படி அவன் 10வது படிக்கு போவான்? தயவு செஞ்சு குழந்தைகள் தோல்வி அடைந்தால் சந்தோஷப்படுங்க. பிரைஸ் இம்பார்ட்டன்ட் இல்லை, பார்ட்டிசிபேட் பண்றது தான் இம்பார்ட்டன்ட். 10 போட்டி இருக்கா, 10 போட்டியிலே சேரட்டும், 10லையும் தோக்கட்டும். ஆனா என் பிள்ளை 10 போட்டியில கலந்து கொண்டது என்பதுதான் வெற்றி, அதுதான் பெருமை. எல்லாத்துலயும் எப்படிங்க எல்லாரும் ஜெயிக்க முடியும்? 50 பிள்ளைங்க ஒரு போட்டியில கலந்துக்கிறாங்கன்னா 3 பேர் தானே ஜெயிக்க முடியும். மீதி 47 பேர் ரன்னர்ஸ், அவங்க தோக்கல, அதுல பங்கு கொண்டார்கள். பங்கு கொள்வது என்பது மிகப்பெரிய வெற்றி. பார்வையாளராக இருப்பதை விட பங்காளராக இருப்பதே ஒரு பெரிய வெற்றி தான் என்பதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். 500 பிள்ளைங்க இருக்கிற இடத்துல 50 பிள்ளைகளை ஒருத்தனா அவன் போனான்ல, அந்த பிள்ளை போய் நின்றுச்சுல, பேசவே இல்லை, மேடையில் நின்றுட்டு வந்துச்சு, போதும் போதும், தைரியமா மேடையில் 2 நிமிஷம் நீ நின்னியே, வணக்கம் கூட சொல்லாம வந்தியே, சூப்பர். அடுத்த மேடையில் வணக்கம் மட்டுமாவது சொல்லு, அதுக்கு அடுத்த மேடையில் நன்றி சொல்லு, போதும். 10வது மேடையில் நீ பேசுனா போதும். வெற்றி தோல்விங்கிறது எது? இதெல்லாம் வெற்றி தோல்வியே கிடையாது, இதெல்லாம் வாழ்க்கைங்கிறது ஒரு பயணம். வெற்றி தோல்வியெல்லாம் அதில் சின்ன சின்ன ஸ்டாப்பு தான். நீங்கள் குழந்தைகளுக்கு அதை போட்டு நெருக்கி நீ ஜெயிச்சாகணும், நீ டாக்டர் ஆகணும், நீ கலெக்டர் வேண்டாம். எல்லாரும் டாக்டர் ஆகிட்டா யாருங்க நோயாளி ஆகுறது? யார் நோயாளி ஆகுறது? யார் பெட்டிக்கடை வைக்கிறது? யார் டீச்சர் ஆகுறது? யார் ஹவுஸ் ஒய்ஃப் ஆகுறது? எல்லாரும் டாக்டர் ஆகி போயிட்டா. தயவு செஞ்சு அவங்களுக்கு என்ன வருமோ
அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நீங்க படிக்க சொல்லுங்க. அவங்க ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஒரு சின்ன வேலைக்கு போனா கூட பரவாயில்லை, நிம்மதியாக இருப்பது தான் வெற்றி. பணம் சம்பாதிக்கிறது வெற்றி இல்லை. 10 கோடி ரூபாய் வச்சுட்டு ஒருத்தர் சோகமாவே உட்காந்துருந்தான்னு வைங்க, அது வெற்றியா? 500 ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பளம் வாங்கினா கூட யார் சந்தோஷமா இருக்கிறாங்களோ அதுதான் வெற்றிகரமான வாழ்க்கை என்று பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். நம்ம தாத்தா பாட்டிட்ட எவ்வளோ பணம் இருந்துச்சு சொல்லுங்க, என்னென்னமோ சந்தோஷமா இருந்தாங்களே. உங்கள்கிட்ட காண்டி வீட்டுக்குள்ளே 20 டிக்கெட் உருண்டுக்கிட்டு கிடக்கும், ஆனால் அங்கே மகிழ்ச்சிக்கு குறைவில்லாமல் இருந்தது. இன்னைக்கு பெரிய வீட்டில் 4 பேர் 4 திசையில் இப்படியே உட்காந்துருக்குங்க, மூஞ்சே பார்க்கறதில்ல, ஆளுக்கு ஒரு செல்ஃபோனில் யார்கிட்டயே பேசிக்கிட்டு இருக்கோம். இது மகிழ்ச்சியா? இதுதான் நிம்மதியா? இதுதான் நிறைவா? இல்லைங்க. சக மனிதர்களை நேசிக்கிற பிள்ளைகளாக வளருங்கள் போதும். தாத்தா பாட்டி வந்தால் வணக்கம் சொல்கிற பிள்ளைகளாக இருந்தால் அதுதாங்க வெற்றி. அதுபோல் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. பெரியவங்க வீட்டுக்கு வர்றாங்களா, வணக்கம் சொல்லி ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்கன்னா அதை போல வெற்றிகரமான பிள்ளைகள் உலகத்திலேயே இல்லை. என் பிள்ளை படிச்சுக்கிட்டு இருக்கு, யார் வந்தாலும் என்னன்னு எந்திரிச்சு கூட பார்க்காதுன்னா அது என்ன வெற்றி? முதலில் மனித நேயத்தை கற்றுக்கொள்ளுங்கள். பிள்ளைகளுக்கு பெரியவர்கள் வந்தால் வணக்கம் சொல்லணும், ஒரு ஆசீர்வாதம் வாங்கணும். நம்ம முன்னாடியில் நம்ம வீட்டுக்கு தாத்தா பாட்டி வந்தாங்கன்னா ஓடி போய் காலில் விழுவோம். அவங்க என்னங்க தருவாங்க? 10 காசு தருவாங்க. ஆனால் அந்த 10 காசு ஒரு பெரிய சொத்து மாதிரி இருந்தது. எங்கள் பாட்டிமா எனக்கு 10 காசு கொடுத்தாங்க, எங்கள் தாத்தா எனக்கு 4 கொடுத்தாங்க, சந்தோஷப்பட்டோம்ல. அன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு எங்கள் அப்பா வர்றாரு, என் பையன்கிட்ட சொல்கிறேன் தாத்தா காலில் போய் விழுடான்னு. எதுக்கு அப்படின்னா, காசு தருவார்டான்னு. அப்படியான்னு ஓடி போய் விழுந்தான். அவர் பாவம் 10 ரூபா தான் அவர் பாக்கெட்டில் இருந்து எடுத்து கொடுத்தாரு. வாங்கிட்டு வந்து என்கிட்ட காமிக்கிறான், இந்த 10 ரூபாய்க்காக இவர் காலில் உள்ள சொல்கிறேன்னு, இதை நீங்கள் வச்சுக்கோ அப்படின்ட்டு போகிறான். நான் யோசிச்சு பார்க்குறேன், ஒரு 10 ரூபாயின் மதிப்பும் பிள்ளைகளுக்கு தெரியலை. தாத்தா என்கின்ற ஒரு மனிதர் இந்த குடும்பத்தின் ஆலமரம் என்பதும் குழந்தைகளுக்கு தெரியவில்லை என்றால் நாம் எதை கற்றுக் கொடுத்திருக்கிறோம் இந்த குழந்தைகளுக்கு? அதனால வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி, நம்முடைய உறவினர்கள் யார் வந்தாலும் அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுவதற்கு கற்றுக் கொடுங்கள். வீட்டுக்கு யாராவது வந்துட்டு மொபைலை தூக்கி ஓரமா வை அப்படின்னு சொல்லுங்க. வீட்டுக்கு பெரியப்பா கல்யாண பத்திரிக்கை கொடுக்க வாசல்கிட்ட தான் வர்றாரு, இவன் ஃபோனை வச்சுட்டு கொல்றா வர வெட்டுறா வர அப்படிங்கிறான். அவர் பதறாரு, ஏன்டா உங்கள் வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க வந்தது ஒரு குற்றமாடான்ட்டு வாசலோட ஓடுறாரு. அவர் பாட்டுக்கு நருட்டோன்னு ஒரு நானும் ஒரு சீரீஸ் பார்த்துருக்காங்க. நம்ம வீட்டு பிள்ளைங்கள்ட்ட கேளுங்க, உங்கள் வீட்டு பிள்ளைகளை நீங்கள் அவங்க மொபைல் பார்க்குறாங்கன்னு மட்டும்தான் நினச்சிட்டு இருப்பீங்க. அதுக்குள்ளே எவ்வளவு ஆபத்துக்களில் அவர்கள் மாட்டி இருக்கிறார்கள் என்பது நிறைய பெற்றோர்களுக்கு தெரியாது. சும்மா பக்கத்தில் உட்காந்து நீ என்ன பார்க்குறன்னு கேளுங்க, நீ என்ன விளையாடுறன்னு கேளுங்க, யாரு கூட சேட் பண்ணுறன்னு கேளுங்க. உங்கள் பிள்ளைகள்கிட்ட உங்களுக்கு இல்லாத உரிமை பிள்ளைகள்கிட்ட கிடையவே கிடையாது. அது என்ன பெரிய ப்ரைவசி? நம்ம பெற்றோர்கள் நமக்கு ப்ரைவசி கொடுத்தாங்களா? இப்போ தனி ரூமில் உட்காந்துட்டு அவன் ப்ரைவசியாக இருக்கான், கதவை தட்டிட்டு உள்ளே போகிறது என்ன கல்ச்சர்? நம்ம பிள்ளைங்க தானேங்க அவங்க. நீங்கள் அவங்க பக்கத்தில் இருங்க, அவங்களோட பேசுங்க, அவங்க தோளில் கை போட்டு உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. அந்த மன உறவு மட்டும்தான் நல்ல பிள்ளைகளை நல்ல தலைமுறையை உருவாக்கும் என்பதை தயவு செய்து பெற்றோர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நல்ல நாளில் உங்கள்கிட்ட ரொம்ப பணிவோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் ஒத்துக்கிட்டால் கைத்தட்டலாம், இல்லைன்னா விட்டுறலாம். பிள்ளைகளுக்கு நான் சொல்ல விரும்புகிறது 4 விஷயம் தாங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னவாக போகிறீங்க, அதுக்கு நீங்கள் எந்த முயற்சி எடுக்க போகிறீங்க, எப்படி படிக்க போகிறீங்கலாம் நான் சொல்ல வரல. ஆனால் நீங்கள் யாருக்காக படிக்கணும், யாருக்காக நல்லவங்களாக இருக்கணும், யாருக்காக வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் நான் சொல்கிறேன். 4 பேர். இப்போ நீங்கள் யார் பக்கத்தில் உட்காந்துருக்கிறீங்க? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கூலில் ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க, ஒரு ஃபங்க்ஷன் நடக்குன்னா யார் பக்கத்தில் உட்காந்துருப்பீங்க? எனக்கு வாழ்க்கையில் பிடிக்காத எனிமி பக்கத்தில் தான் உட்காந்துருப்பேன். யார் பக்கத்தில் உட்காந்துருப்பீங்க? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் தானே உட்காந்துருப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்டு பக்கத்தில் தானே உட்காந்துருப்பீங்க. வாழ்க்கையில் எழுதி வச்சுக்கோங்க, பள்ளி பருவத்து நண்பர்களைப் போல உங்கள் வாழ்க்கையில் இன்னொரு நண்பன் கிடைக்க போவதே இல்லை. இந்த ஸ்கூலில் கிடச்சிருக்காங்களா நண்பர்கள், அவங்க லைஃப் லாங் உங்கள் கூடயே வருவாங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போக போகிறீங்கன்னு தெரியாமையே உங்களை நேசிக்கிறவர்கள் உங்களுடைய நண்பர்கள். ஆனால் அவங்க நல்ல நண்பர்களா கெட்ட நண்பர்களான்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நண்பர்கள் ஏது சார் நல்ல நண்பன் கெட்ட நண்பன்? நண்பனாலே நல்லவன் தானே அப்படின்னு சந்தானம் சொல்லியிருக்கார். ஆனால் வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா? நகுதர் பொருட்டென்று நட்பு மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தர் பொருட்டு. நானே அர்த்தம் சொல்லிடுறேன், பயந்து ஓடிடக்கூடாது. வள்ளுவர் சொல்றார், பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு கெக்க பைக்கேன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க நண்பர்கள் கிடையாது. நாம ஒரு தவறு செய்யும் போது யார் தட்டி கேட்டு நல்வழிக்கு மாற்றுகிறாரோ அவர்தான் நல்ல நண்பன் என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட நண்பர்கள் நம்ம கூட இருந்தாங்கன்னு வைங்க, அவங்கள தக்க வச்சுக்கோங்க.
நாம் செய்கிற தப்புக்கெல்லாம் துணை இருந்தாங்கன்னா அப்படி நண்பர்கள் தேவையில்லை, அவங்கள தூக்கி எறிஞ்சிருங்க. நல்ல நண்பர்கள் உங்கள் வாழ்க்கையின் முதல் படியாக இருந்து உங்களை ஒரு படி உயர்த்தக்கூடியவர்கள். ரெண்டாவது, நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க யார் அப்படின்னா, இந்த மேடையில் நீங்கள் பரிசு வாங்கும்போது தானே பரிசு வாங்கின மாதிரி மகிழ்ந்தாங்கல்லே அந்த மேடையில் நின்று, யார் அவங்க? யார் அவங்க? உலகத்திலேயே யாரோ பெத்த பிள்ளைகளை என் பிள்ளை என்று சொல்லக்கூடிய உரிமையும் தகுதியும் படைத்த ஒரே இனம் இருக்கிறது என்றால் அது ஆசிரிய இனத்தை தவிர வேற யாரும் கிடையாது. என் பிள்ளைங்க ப்ரைஸ் வாங்குறாங்க, என் பிள்ளைங்க இன்னைக்கு டான்ஸில் கலந்துக்கிறாங்க, என் பிள்ளைங்க 100% அட்டண்டன்ஸ் வாங்கிட்டாங்க, நாங்கள் பெருமையாக பேசுனாங்க இல்லையா, அந்த ஆசிரியர்கள் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப 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 முக்கியமானவர்கள். அலெக்சாண்டர் சொன்னார், இந்த உலகத்திற்கு நான் வருவதற்கு என்னுடைய பெற்றோர்கள் காரணம், இந்த உலகம் என்னிடம் வருவதற்கு என் ஆசிரியர்கள் தான் காரணம் என்று சொன்னார். இந்த உலகம் உங்கள் கையில் வருவதற்கு காரணமாக இருக்கிற ஆசிரியர்களை நீங்கள் மதிங்க. அப்போ தான் கல்வி உங்கள் கையில் இறுகமாக கிடைக்கும். அடுத்து மூணாவது நபர், உங்கள் வீட்டிலே இருக்கிறார் ஒரு ஹீரோ. யார் அவர்? யார் அவர்? நம்ம ஹீரோ சிவகார்த்திகேயனா? வேற யார்? நம்ம ஹீரோனா நமக்கே நமக்கான ஹீரோ. நமக்கு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருதுன்னா தன் உயிரை கூட ஒருத்தர் தர தயங்க மாட்டார் என்றால் அது நம்மை பெற்ற அப்பாவை தவிர வேற யாரும் கிடையாது. உங்களுக்காக ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா அது உங்கள் அப்பா மட்டும்தான். நீங்கள் ஜெயிக்கிறதுக்காக அவர் எவ்வளோ வேணாலும் அவமானப்படுவார். நீங்கள் வாழ்க்கையில் நல்ல உயரத்துக்கு வருவதற்காக அவர் எவ்வளோ வேணாலும் கஷ்டப்படுவார். தன் துயரத்தை தனக்குள் அடக்கி கொண்டு தன் பிள்ளைகளுக்காக தன் வாழ்க்கையே அடகு வைக்கிற ஒரே ஜீவன் இந்த உலகத்தில் இருக்கிறது என்றால் அது நம்மை பெற்ற அப்பாவை தவிர வேற யாரும் இல்லை என்பதை தயவு செய்து பிள்ளைகள் புரிந்து கொள்ளும். நீங்கள் பேனால ஊற்றி எழுதுறீங்கல்ல மை, அது மை அல்ல, உங்கள் அப்பாவினுடைய வியர்வை துளி என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் நீங்கள் தவறான வழிக்கு ஒருபோதும் செல்ல மாட்டீர்கள். அந்த மனுஷனுக்காக நீங்கள் படிங்க. அவர் கண்ட கனவில் ஒரு 10% நான் நிறைவேற்றுவேன், இது மாதிரி மேடையில் எங்கள் அப்பாவுக்கு ஒரு பெருமையை நான் தேடி தருவேன் என்று இன்றைக்கு உறுதிமொழி கூறுகிறவர்கள் ஒரு கைத்தட்டுங்க போதும். பெற்றவங்களும் கைத்தட்டுறாங்க, நாங்களும் எங்கள் அப்பாவுக்கு பெருமை சேர்த்து தருவோன்னு சந்தோஷமா இருக்கு. கடைசியாக ஒரு ஜீவன் இருக்குது, உலகமே உங்களை எதிர்த்து நின்னாலும், இந்த பிள்ளை உருப்படாதுன்னு சொந்தக்காரங்க பூரா சொன்னாலும், ஆடி போய் ஆவணி வந்தால் என் பிள்ளை டாப்பாக வரும்னு சொல்லக்கூடிய ஒரே ஆத்மா நம்ம வீட்டு ஹீரோயின் நயன்தாரா. நம்மளை பெத்த நம்ம அம்மா மட்டும்தான். உலகமே சொல்லும், அப்பாவே சொல்வார், இந்த எரும மாடு உருப்படுற மாதிரி தெரியல, இதை வளர்க்குறதே வேஸ்ட்டு. அப்பாவுக்கே நம்பிக்கை இழந்தால் கூட நம்ம மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை இழக்காத ஒரே ஜீவன் நம்ம அம்மாவை தவிர இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அதை என்றைக்குமே நீங்கள் மறக்காதீங்க. அம்மா தான். என் பிள்ளை நல்லா வரணுங்கிறதுக்காக கோயிலுக்கு போய் எல்லாருமே அவங்கவுங்களுக்காக தாங்க வேண்டுவாங்க. ஆனால் கோயிலுக்கு போனால் கூட தன் பிள்ளைகளுக்காக வேண்டுகிற தெய்வம் ஒன்று இருக்கிறது என்றால் நம் தாயை தவிர வேற யாரும் இல்லை என்பதை தயவு செய்து பிள்ளைகள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் நம்ம அம்மாவுக்காக, நம்ம அப்பாவுக்காக, நம்ம ஆசிரியர்களுக்காக, நமக்கு துணை நிற்கிற நண்பர்களுக்காக, உங்களையே நம்பி இருக்கிற இந்த தேசத்திற்காக நீங்கள் ஜெயிக்க வேண்டும், நல்வழியில் நடக்க வேண்டும் என்று இந்த நல்ல நாளில் உங்கள் அத்துணை பேரையும் வாழ்த்தி உங்களோடு பேசுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்த இந்த பள்ளி நிர்வாகத்தை சார்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து, இந்த பிள்ளைகள் காணுகிற எல்லா நல்ல கனவுகளும் அப்படியே நிறைவேற வேண்டும் என்று இறைவனை வேண்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Such an insightful and inspiring speech. Your words today have not only enlightened us, but also left us with much to reflect on. Your ability to connect with us and sharing your wisdom and experiences have truly inspired everyone. Parenting is no easy journey, but with your guidance today, we feel more empowered and reassured in our roles. Thank you, ma'am. It was an honor to have you here with us. I request a correspondent, ma'am, to kindly come forward and present a shawl and a token of appreciation to our esteemed guest.
தேங்க்யூ மேம்.